வெல்கம் பேக் டு விஆர்டி காமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 23. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はये ले डोमेन एक्सपेंशन मेल और स्ट्राइप हाँ गोजो मापले इवन என்னால தனியா சமாளிக்க முடியாது வா ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை போட்டுருவோம் சரி டொமைன் எக்ஸ்பேண்ட் அன்லிமிட்டட் என்னோட ஷேரிங் அண்ணா தாண்டி உங்களால என்ன தொடக்கூட முடியாது நீங்கள் எனக்கு சின்ன பசங்கடா டொமைன் எக்ஸ்பேன்ஷன் 1000 years of death நம்மால என்ன சும்மாவா கக்காசிடா நீ முஞ்சா புச்சுக்கடா வில்காக்ஸே ஹே படுங்கடா நீ முஞ்சா புச்சுக்கடா ஹே படு நீ முஞ்சா புச்சுக்கடா வில்காக்ஸே நீ புச்சா நான் குத்துறேன் ஆம்னிட்ரிக்ஸே மறுபடியும் ஆவேண்டா சாதா பெண்ணே ஊருக்குள்ள வாங்கி தின்ட்டு சுத்துவ சாதா பண்ணே. என்னங்கடா பென் வந்து வில்காக்ஸிட்டே தைரியமா பேசுறான். ஆனா புஷ்பா வருஷன் சூப்பரா இருந்துச்சுல. முதல்ல இந்த ஐடியாவை ஹிசுகா கிட்ட சொல்லியே ஆகணும். ஜியான் வீட்டுக்கு போயிருக்காளா? ரெண்டு பேரும் சுனியா வீட்டுக்கு போயிருக்காங்களா? 3 பேரும் மலைக்கு பின்னாடி போயிருக்காங்களா? 3 பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே சீச்சிய குமாரி ஒரு சீ சுசுகா வந்து நோபிட்டாக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சீச்சி சுசுகா ஒரு சி. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா நோபிட்டா வந்து ஜியான் சுனியா வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்க அந்த மாதிரி கேட்பான்ல, அவங்க எல்லாருமே மலைக்கு பின்னாடி போயிருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. எபிசோட அதை பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கும். ஆனா இந்த எபிசோட அப்படியே டார்க்கா மாத்திட்டானுங்க இந்த எடிட்டை பண்ணி. எடிட்டர் மாஸ் பண்ணிட்டாயா நீ. எனக்கு வந்து ஜுஜுட்சு கைசன் பிடிக்காது, அதுக்கு பையன் பரவாயில்ல. எனக்கு டீமன் ஸ்லேயரும் பிடிக்காது, பரவாயில்ல. எனக்கு நருட்டோவும் பிடிக்காதுன்னு சொல்ல வரும்போது கொய்யால நீ தேவையில்லடி போய் சாவடி அப்படின்னு சிறுவலியை போட்டாச்சு. இங்கே பாத்தீங்களா மகேஷ் பாபு வந்து பெயினா மாத்தி வச்சுட்டானுங்க. அதுவும் எந்த பெயின்? தேவா பெயின். ஜெயிச்சிடுறா பாப்போம், விளையாடி பார்த்துடலாம். உங்களை எத்தனை பேர் ஸ்குவிட் கேம் சீசன் 2 சீசன் 1 சீசன் 2 பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட சேல்ஸ்மேன் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஸ்குவிட் கேம்ல கலந்துட்டு அந்த மாதிரி கேட்குறான், நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த கேமுக்கு போவீங்களா மாட்டீங்களா? நீங்கள் அந்த கேமுக்கு போவீங்கன்னா ஒயிட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த கேமுக்கு போக மாட்டீங்கன்னா உடஞ்ச சிம்பிள், அதாவது ஹார்ட் உடஞ்ச சிம்பிள் போட்டு விட்டுருங்கப்பா. பாப்போம் எத்தனை பேர் கேமுக்கு போறீங்க இல்லை போக மாட்டீங்கன்னு. நானா சொல்லிட்டேன், நானா போக மாட்டேன்பா. நான் போயிட்டு சாப்பிடுறதுக்கா அங்கே 100கணக்கான பேர் வந்திருப்பானுங்க. அதில் யாராவது ஒருத்தன் தான் உயிரோட இருந்து அந்த கேஷ் மணி எல்லாம் வின் பண்ணிட்டு போவான். அது நாமளா இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதுக்காக நான் இதுக்கெல்லாம் போக மாட்டேன்பா, வாய்ப்பே இல்ல. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். ஓ கறிக்கடை பாய் இதுங்க பாய். டேய் 10-11 ஸ்பேனர் ரெடி. கடையில இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? தண்ணியை போட்டு தொட. என்னங்க ஐயா தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? ஏய் போடா. எல்லாம் ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? அட பாவீங்களா, தலை சேர்ந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இப்படி என்னடா பண்ணிச்சிருக்கீங்களே. உலகத்தை காப்பாற்றுற ஹீரோஸ் எல்லாம் இப்படி ஐயோ உங்களுக்கு காசே அந்த உலகத்தை காப்பாற்ற காசு கிடைக்காது சொல்லிட்டு வேலைக்கு வந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அதுலயும் அயன் பண்ண பாருங்களேன், மெக்கானிக் ஆயிட்டாருங்க அவரு. 私と一緒に立とう、ナルト君。ஏன் பார்த்தீங்களா, இதான் ஆக்ஷன் ஃபிகர் நினைக்கிறேங்க. ஏன்னா ஆக்ஷன் ஃபிகர் நான் பார்த்ததில்ல, ஆனால் இதான் ஆக்ஷன் ஃபிகராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பொம்மைங்க. இது எப்படி சொல்லிட்டு பாருங்கள், போட்டிருக்கானுங்க பாருங்கள். என்ன பொம்மை இது? ஹினாட்டா பொம்மை. அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கை மண்டை. ரியாக்ஷன் கூட மாற்றலாம் போலையே. இது சாதா ரியாக்ஷன் பாருங்க. அப்படியே பொம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹினாட்டா மாதிரி தாங்க இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தா கொய்யால 1000 ரூபா 2000 வாங்குறானுங்க இதெல்லாம் பார்த்தா. ஹேய் சட்டை அவுக்குறான் பாருங்க. ஏய் என்னடா பண்ணுற?
அட ஹெட்பேண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறான் அவன்? ஓய் தலையை ஓடிட்டாங்க. ஓமை காடு அடப்பா விக்க எடுத்துட்டானே. சோகமன் மொத்த வச்சுட்டான். ஹாஸ்டலை மாற்றியாச்சு. இல்லை அதே ஹாஸ்டல் தான். என்னடா வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் ஆக்ஷன் மாறிடுச்சுங்க. இப்போ ஹாஸ்டல் மாறின இது வந்து இந்த ஹாஸ்டலில் பார்த்தா தெரியுது. இந்த ஹினாட்டா வந்து வாரில் சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. பியாகுக்கான் வெளியே கொண்டு வர மாதிரி இருக்குது பாருங்கள், அது ஒன்று. ஆமாம், சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. இது என்னடா தம்மா துண்ட கையே? ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பாக இருக்குங்க. இது என்னடா அது மீன் மாதிரி இருக்குது. இது ஜென்டில் ட்வின் லைன் ஹினாட்டா யூஸ் பண்ணுவாள், ட்வின் லைன் ஃபிஸ்ட்டு, அந்த ஜுட்ஸு. செம்மையாக இருக்குப்பா, நல்லா இருக்கே. இது என்னது 8 AM ரொட்டேஷன். அந்த இது அந்த ஹினாட்டாவோட இது நிற்க வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நிற்க வைக்கிறதா தான் இருக்கும். அவ்வளோதான் வந்துருச்சு. நருட்டோ ஷிப்புடன் ஃபிகர் ஹைட் அவுட். இதை வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் ரேட்டை பார்த்தா கொய்யால 1000 ரூபாய் கிட்ட இருக்குதுங்க. இல்லை 1000 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. தம்மா துண்டு பொம்மையை நம்ம 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா நம்ம? ஐயோ பொம்மைன்னு சொல்லிட்டேனே. பொம்மைன்னு சொல்லக்கூடாது, ஆக்ஷன் ஃபிகர்னு சொல்லணும். பொம்மைன்னு சொன்னால் சண்டைக்கு வரானுங்கப்பா. அதே 90s பியா, நீங்க எங்க வந்துட்டு இருக்க? இந்த வில்லேஜ் அழிக்க சொல்லி ஒபிட்ட உச்சியா தான் நீங்க சமன் பண்ணாரு. ஏன் வில்லேஜ் அழிக்கிறத பத்தி ஏன்டே சொல்றியா? உன்னாலலாம் அந்த ரசீனாச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அடே உன்னால இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க நாங்க 42 பேர் இருக்கோம். உன்னால என்னடா பண்ண முடியும் தனியாளா? நான் தனியாளா இருந்தா மொத்த லீஃப் வில்லேஜுமே அழிச்சேன். இதுல எனக்கு சர்வ சாதாரணம் தான். நீ இப்படி விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. எல்லா போய் நான் போய் மினாட்டாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் இருக்கா உனக்கு? ஐயோ அவனா டே நின்றா போயிடாதடா. நான் இந்த 30 நாள் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நானே போயிருவேன்டா. எதுவும் பண்ண மாட்டேன்டா, விட்றா. உன் சோழியை முடிக்காம நான் விடவே மாட்டேன்டா. ஆமாம், இவர் அப்படியே சோழியை அடிச்சு கிழிச்சு முடிச்சிருவாரு. இங்க பாத்தீங்களா கேர்ள் எபிட்டோ செம்ம அழகா இருக்கால. என்னங்கடா சொல்கிறீங்க? சுனாடே பான்கோ அதுக்கப்புறம் பீல்ஸில் வர அவங்கள விட 1000 கிட்ட. என்னடா அது நம்ப முடியல என்னால். ஒன் பீஸ் அனிமேல இவ்வளோ பேர். மூச்சே தனதுடா. அப்போ அது மேலே தான் லூஃபி குதிச்சுக்கிட்டு இருக்கானா? அடங்கொய்யால ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒழுங்கா தெரிலங்க. ஃபர்ஸ்ட் 106 அதுக்கு பான்கோ அந்த மாதிரிலாம் வந்த மாதிரி புரிஞ்சுது எதை பற்றி இப்போ சொல்கிறாங்கன்னு. ஆனால் கடைசியில் 1000க்கு மேலே ஒன்று தாண்டி அதுக்கப்புறம் லூஃபி இதுக்கு குதிச்சுட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒழுங்கா சத்தியம் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறம் தான் நல்லா புரியுது. நீங்கள் ஒரு ஒன் பீஸ் கண்ணியாக இருந்தா அந்த லூஃபி வந்து குதிச்சுட்டு இருந்தால அந்த கேரக்டரோட பேர் என்னன்னு சொல்லுங்கப்பா. சரி ஓகே மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல்ல பிடிச்சிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட தான் நான் எப்போ வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடாம விட்டுருப்பீங்க, அதனால எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அங்கே தான் ரீல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கூட தெரிவிக்க விடலாம். அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல் நம்ம தமிழ் டப் அனிமேஸ் மூவிஸ் அப்லோட் பண்றோம். வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.